இன்றைக்கு நாம் தொடர்ந்து நெகேமியா புஸ்தகத்திலிருந்து, அதுவும் 8வது அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக 2வது செய்தி நாம் கேட்க இருக்கிறோம். முதலாவது செய்தியினுடைய முக்கியத்துவம், முதலாவது செய்தியின் அர்த்தத்தை நீங்கள் அறிந்திருந்தால் மட்டுமே 2வது செய்தியினுடைய காரியங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அதன் தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கு அடுத்து 2வது செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 9 முதல் 18 வசனங்களிலே வேத பிரசங்கத்தை கேட்ட மக்களுடைய விளைவு என்ன? வேத பிரசங்கத்தை கேட்ட மக்களுடைய விளைவு என்ன? மீதி உள்ள வசனங்கள் 4 காரியங்கள். வேதத்தினுடைய ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர், அவர் தேவன், அது மனிதனால் எழுதப்பட்டது அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த மனிதர்களால் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எழுதப்பட்டது தான் வேதம். சரிங்களா? அப்போ இந்த வேதம், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், வேதத்தின் மூலமாய் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட வேண்டிய ஒவ்வொருவரையும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்தும்படி இந்த வேதம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தினுடைய சாராம்சம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். வேதத்தினுடைய சாராம்சம் என்னன்னு சொன்னால், தேவன் பரிசுத்தர், மனிதன் பாவி என்பதை சொல்லுகிறது. தேவன் பரிசுத்தர், பாவியை அவர் என்ன செய்கிறார்? அவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? இவன் தண்டனைக்குரியவன், இவன் கண்டிப்பாக நித்திய நரகத்துக்குரியவன் என்பதை தேவன், பரிசுத்த தேவன் பார்க்கிறார். இப்போ பரிசுத்த தேவன் ஒரு பாவியை பார்க்கும்போது அவன் கண்டிப்பாக அவனுடைய நிலை மிகவும் மோசமான ஒரு நிலை. அந்த பாவி பரிசுத்தமான தேவனிடத்திலே எப்படி யாரால் வர முடியும் என்பதை தான் இந்த வேதம் சொல்லுது. அதை தவிர வேற எதுவும் சொல்லல. வேதம் என்ன சொல்லுது? ஒரு பாவி பரிசுத்தமான தேவனிடத்திலே எப்படி வர வேண்டும் என்பதை இந்த வேதம் சொல்லுது. இந்த வேதத்தை எழுதின ஆசிரியர் அதை தான் சொல்லுகிறார். இப்போ வேத வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை மீதி பகுதியில் நம்ம பார்க்குறோம். அப்போ வேதத்தினுடைய சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு வெறுமனே நீங்களும் நானும் வேதத்தை படித்தால் மட்டும் போதாது. வேதத்தை படித்தால் மட்டும் போதாது, அதை நாம் தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அடுத்தது வேத பாட வகுப்புக்கு செல்ல வேண்டும். வேத பாட வகுப்புக்கு சென்றால்தான் வேதத்தை நன்கு அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா முடியாது. நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போயிட்டு 3/4 மணி நேரத்தில் பேசுகிற அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு நீங்கள் வேதத்தினுடைய மேன்மையை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம்னா அது ஒரு காலம் நடக்காது. புரியுதுங்களா? அப்போ வேதம் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கண்டிப்பாக சீசராக்கணும்னு சொல்லி பார்த்தோம். சீசராக்குதல் அப்படின்னு சொன்னால் அந்த வேதத்தின் அடிப்படையில் அவனை என்ன செய்யணும்? ஒரு சரியான கிறிஸ்தவனாக என்ன செய்ய வேண்டும்? உருவாக்க வேண்டும். அப்போ இறையியல் சத்தியம் ரொம்ப ரொம்ப அவசியம். பிரசங்கத்தில் இறையியல் சத்தியம் இருக்கிறதா, சிஸ்டமேட்டிக் தியாலஜி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய ஆத்மாவுக்கு, என்னுடைய ஆத்மாவுக்கு என்ன தேவை என்பதை ஆவியானவர் அறிந்திருக்கிறார். எனவே ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த ஆவியானவர் இருந்து அவ்வப்போது நம்ம என்ன செய்கிறார்? அவருடைய சித்தத்தின்படி நடத்துகிறார் என்பதை ஒவ்வொரு விசுவாசியும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சரிங்களா? இப்போ நெகேமியாவுக்கு போகும். இப்போ நெகேமியா புஸ்தகத்தில் இந்த 8ஆம் அதிகாரத்தில் எஸ்ராவும் நெகேமியாவும் எழுந்து நின்று நியாய பிரமாண புஸ்தகத்தை அவர்கள் வாசிக்கும் போது அங்கே இருக்கிற மக்கள் கவனித்தார்கள். வாசிங்க, 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்களேன். எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது கிறிஸ்தா எனப்பட்ட நெகேமியாவும் வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விலக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, யாரும் இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் போதும். கவனிங்க. இப்போ நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நெகேமியாவும் எஸ்ராவும் வாசிக்கும்போது, பிரசங்கிக்கும்போது அங்கே இருக்கிற எத்தனாயிரம் மக்கள்? 44,000 மக்கள் நின்றிருந்தாங்க.
சரிங்களா? அவங்க கேட்ட பொழுது, இப்போ இந்த சத்தியத்தை, தேவனுடைய கர்த்தருடைய வேதத்தை பிரசங்கிக்கும் போது அவர்கள் எழுந்து அதாவது கனப்படுத்தினது மட்டுமல்ல, அது மரியாதை கொடுத்தது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் அவங்க சொன்னாங்க. வாசிக்கும்போது வாசித்தார்கள், இவர்கள் ஆமேன் ஆமேன் என்று சொல்லி சொன்னார்கள். புரியுதா? ஆமேன் ஆமேன் என்று சொல்லி யார் சொன்னது? அங்கே கூடியிருந்த மக்கள். ஆமேன்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுது. எப்படி ஆக கடவுது? இப்போ இந்த வேதம் போதிக்கிற அந்த சத்தியம் இவர்கள் புரிந்து கொண்டிருந்தபடினாலே, அறிந்திருந்தபடினாலே தான் எஸ்ராவும் நெகேமியாவும் அவர்கள் பிரசங்கித்த போது அல்லது நியாயப்பிரமாணத்தை வாசித்த போது இவர்கள் ஆமேன் 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 என்று சொல்லி ஒத்துக்கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேதம் தேவனுடைய வேதம், கர்த்தருடைய வேதம், இதில் சொல்லப்படுகிறதான சத்தியங்கள் எல்லாமே உண்மைதான், சத்தியம்தான் என்பதை அவர்கள் அங்கீகரித்து கொண்டார்கள். முதல்ல நீங்கள் இங்கிருந்து புல்பிட்டிலிருந்து பேசுகிற அந்த வார்த்தை மனிதனுடையது அல்ல, எஸ்ராவும் நெகேமியாவும் பேசினது அல்ல. இது கர்த்தருடைய வேதம் என்பதை அறிந்திருந்தால் மட்டும்தான் ஆமேன் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் சொல்லல ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் அல்லையிலேயே சொல்ல வேண்டாம், ஆமேன் மட்டும் சொல்லுங்க. ஆமேன் சொன்னால் அப்படியே ஆக கடவுதுன்னு சொல்லி அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ இந்த தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அங்கீகரித்து கொண்டபடினாலே அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். புரியாமலாம் ஆமேன் சொல்ல முடியாது. புரியாத ஆமேன் அது ஆமேன் அல்ல. வேதத்தை புரிந்த பின்னாடி தான் சொல்லணும், ஆமேன் சொல்லணும். அது அப்படியே ஆக கடவுது, அது அப்படியே ஆக கடவுது. அது ஆமாம், உண்மைதான். அவர் சொல்றது சத்தியம்தான், அவர் சொல்றது உண்மைதான், அவர் சொல்றது வேதம் தான், அது கர்த்தருடைய வார்த்தை தான் என்பதை அன்றைக்கு நெகேமியாவுடைய காலத்திலே, எஸ்ராவுடைய காலத்திலே சத்தியத்தை கேட்ட மக்கள் அங்கீகரித்தார்கள். இன்னைக்கு நீங்கள் இங்கிருந்து கொடுக்கப்படுகிற பிரசங்கம் அது கர்த்தருடைய வார்த்தை என்பதை உங்களால் ஒத்துக்கொள்ள முடியுதா? அது ஏற்றுக்கொள்ள முடியுதா? இது நாங்கள் பேசின வார்த்தை, நாங்கள் கொடுக்கிற இமானுவேல் செவினேசன் கொடுக்கிற பிரசங்கம் என்பதை இது நீங்கள் எண்ணிக்கொள்ளாமல் நீங்கள் என்ன நினைக்கணும்? இது கர்த்தருடைய வார்த்தை, இது பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற வார்த்தை என்பதை நீங்கள் அறிந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஆமேன்னு சொல்ல முடியும். அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ரைட். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வேத வசனத்தை கேட்டு அவர்கள் 4 காரியத்தை செய்தார்கள். மீதி பகுதியில் நம்ம பார்க்குறது வேத பிரசங்கத்தை கேட்ட மக்களுடைய 4 விளைவுகள். அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத 4 காரியத்தை நான் சுருக்கமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம் 9வது வசனத்தில் பாருங்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது என்ன செஞ்சாங்க? அழுதார்கள். நியாயப்பிரமாண வார்த்தைகளை கேட்டபோது முதலாவது மக்கள் என்ன செய்தார்கள்? அழுதார்கள். என்னைக்காவது உங்களுடைய வாழ்க்கையில் பிரசங்கத்தை கேட்டபோது அல்லது வேதத்தை வாசித்த போது என்னைக்காவது கண்ணீர் விட்டீங்களா? அழுதுங்களா? அழுத அனுபவம் இருக்கா உங்களுக்கு? அழுத அனுபவம் இருக்கா? யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த மக்கள் அழுதார்கள். யார் செய்த காரியம் இது தெரியுமா? ஆவியானவர் செய்த காரியம். ஆவியானவர் செய்த காரியம். சரியா? இன்னொன்று, இந்த நெகேமியா புஸ்தகத்திலேயே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது. யாரு? நெகேமியா. எந்த வார்த்தையை கேட்டான்? அங்கே மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, எருசலேம் அலங்கு இடிக்கப்பட்டாச்சு, மக்கள் என்ன செஞ்சாங்க? சீர்குலைந்து இருக்கிறார்கள், வேதத்தை விட்டு விலகி போயிட்டாங்கன்னு சொல்லி நெகேமியா பாபிலோன் தேசத்தில் இருக்கும்போது அந்த செய்தியை கேட்ட உடனே அவன் என்ன செய்கிறான்? அழுகிறான். இந்த அழுகை எதுக்காக? இந்த அழுகை எதுக்காகங்க? என்னுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது, சூறையாடப்பட்டிருக்கிறது, இந்த அழகும் இடிக்கப்பட்டிருக்கிறது, மக்கள் எல்லாம் சீர்கெட்டு போயிருக்கிறார்கள், மக்கள் எல்லாம் வேதத்தை விட்டு வெளியே போய்விட்டார்கள் என்கிறதான அந்த செய்தி கேட்ட உடனே நெகேமியா அழுதான். நெகேமியா யார் தெரியுமா? கவர்னர். எங்கே? பாபிலோன் தேசத்தில் கவர்னர். அவர் அழுகிறார்.
என்ன காரணம்? என்ன காரணம்? தேவனால் மீட்கப்பட்ட மக்கள், தேவனால் அழைக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டு, இன்னைக்கு சூறையாடப்பட்டு, இன்றைக்கு மக்கள் எல்லாம் பின்மாற்றத்தில் போய் கொண்டிருக்கிறார்களே என்கிறதான அந்த பாரமும் ஆதங்கமும் நெகேமியாவுக்கு இருந்தது. அதனால கவர்னர் வேலை, நமக்கு நல்ல சம்பளம், நல்ல வசதி அப்படின்னு அவன் நினச்சிட்டு அங்கேயே உட்கார்ந்து கொண்டு இல்லை, அவன் என்னால் அழுதான். மக்களுடைய நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு போதகனுடைய அதாவது வேதனையும் அழுகையும் இதுவாக தாங்க இருக்கணும். என்ன இருக்கணும் தெரியுமா? மக்களுடைய நிலையை உணர்ந்து அவர்களுக்காக அழுது செபிக்க வேண்டும். அவர்களை கட்டுவதிலே அதிகமாக பிரயாசப்பட வேண்டும். சரிங்களா? நெகேமியா அழுதான், துக்கித்தான். அடுத்தது என்ன செஞ்சான்? உபவாசித்தான். சரிங்களா? அதற்காக ராஜா கிட்ட உத்தரவு கேட்டுட்டு திரும்பி வந்து அவன் என்ன செஞ்சான்? மக்கள் எல்லாம் தட்டி எழுப்பி அவன் என்ன செஞ்சான்? இடிக்கப்பட்டதான அலங்கத்தை அவன் என்ன செஞ்சான்? கட்டி முடித்தான். இதுதான் 1-7 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ ஆலயத்தின் மீது அவனுக்கு இருந்ததான பாரம், ஆலயத்தின் மீது அவனுக்கு இருந்ததான அக்கறை, ஆலயத்தின் மீது மட்டும் இல்லை, அந்த ஆலயத்திற்கு சார்ந்து இருக்கிற எருசலேமுக்கு சார்ந்து இருக்கிறதான மக்களுடைய நிலையையும் அவன் அறிந்து வேதனைப்பட்டான். சரிங்களா? அழுகை அப்படிங்கிறது அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள் இல்லையா? இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் 16 சந்தர்ப்பங்களில் அவர்கள் அழுதார்கள். எதுக்கெல்லாம் அழுதாங்கன்னு தெரியுமா? இஸ்ரவேல் மக்கள் இறைச்சி இல்லைன்னு அழுதாங்க. என்ன இல்லை? நம்ம அதுக்கெல்லாம் அழுதுருப்போம் இல்லையா? என்ன இல்லை? நல்ல ஒரு பட்டு சேரை இல்லைன்னு அழுதுருப்போம், அல்லது ஒரு நகை இல்லைன்னு அழுதுருப்போம், கணவர்கிட்ட சண்டை போட்டிருப்போம், எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சுருப்போம்? அழுதுருப்போம் இல்லையா? அதே நிலை தான் இஸ்ரவேல் மக்களும். வனாந்தரத்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்திலே இருந்ததுன்னா கூட நல்லா என்ன செஞ்சுருப்போம்? திருப்தியாக சாப்பிட்ருப்போம். ஆனால் இங்கே வனாந்தரத்தில் கொண்டு வந்து எங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அழுதார்கள். இன்றைக்கி அழுகை, நம்முடைய அழுகை வீணான உலக பிரகாரமான காரியத்துக்காக மட்டும்தான் அழுகிறமே ஒழிய ஆவிக்குரிய ரீதிக்காக ஒரு நாளும் அழுகலை. என்னுடைய ஆலயம் இப்படி இருக்குதே, என்னுடைய மக்கள் இப்படி இருக்கிறாங்களே, இன்றைக்கு வேதத்தை விட்டு அநேகர் பின்மாற்றத்தில் போயிட்டாங்களே அப்படிங்கிறதான ஒரு பாரமும் அக்கறையும் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்குதாங்கிறத யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த மக்கள் வசனத்தை கேட்ட உடனே அவர்கள் அழுதார்கள். அழுகையில் பல வகை இருக்குது. அழுகையில் பல வகை இருக்குது. இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் எதுக்காக அழுதாங்க தெரியுமா? தேவனுடைய கோபம் வந்துருச்சு. தேவனுடைய கோபத்தை பார்த்து அழுதார்கள். தேவனுடைய கோபத்தை பார்த்து அழுதார்கள். ஏன்னா வனாந்தரத்தில் கொஞ்சம் பேராக செத்து போகிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய கட்டளை மீறி போனதுனால. இதை மற்ற மக்கள் பார்த்து ஐயோ அப்படின்னு சொல்லி அழுகிறார்கள். தேவனுடைய கோபத்தை பார்த்து அழுகிறார்கள். இன்றைக்கு வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பலவிதமான மக்கள், தாவீது கிட்டத்தட்ட 14 சந்தர்ப்பத்தில் அழுதார். சரிங்களா? இன்றைக்கு நிறைய வேதாகமத்தினுடைய முக்கியமான பரிசுத்தவான்கள் நிறைய அழுதார்கள். அவருடைய அழுகையினுடைய நோக்கத்தையெல்லாம் நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆவிக்குரிய நிலையில் தேவனுடைய கட்டளையை மீறினதற்காக, அடுத்தது பாவத்தினுடைய உச்சக்கட்டம் தலை தூக்கி ஆடிக்கொண்டு இருக்கிறதற்காக, இன்றைக்கு சபையை குறித்துதான அதாவது சபையை குறித்துதான ஒரு வேதனையோடு இன்றைக்கு அநேகர் அழுது கொண்டிருந்தார்கள். புரியுதுங்களா? ஆனால் இவர்கள் அழுகிற இந்த அழுகை, யார் அழுகிற அழுகை? இந்த மக்கள் வசனத்தை கேட்ட உடனே அழுகிற அழுகை எதுக்கு தெரியுமா அழுதார்கள்? மனம் திரும்புதலுக்கான அழுகை. எதுக்கான அழுகை? மனம் திரும்புதலுக்கான அழுகை. புரியுதா? மனம் திரும்புதலுக்கான அழுகை அப்படின்னா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாசிங்க 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள் பாருங்கள். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை நான் படிக்கிறேன் பாருங்கள். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. சரிங்களா? இங்கே நீங்கள் இந்த பகுதியை படிக்கும்போது பவுல் கொரிந்தியர் சபைக்கு சொல்கிறாரு,
நீங்கள் மனம் திரும்புவது மிக மிக அவசியம். அந்த மனம் திரும்புதல் எப்படிப்பட்ட மனம் திரும்புதல் என்பதை இங்கே சொல்லுகிறார். மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். வேதம் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது கண்டிப்பாக நடக்கக்கூடிய அடுத்த விளைவு என்ன தெரியுமா? உண்மையாகவே வேத வசனத்தை புரிந்து கொண்டு அதனுடைய அர்த்தத்தை அறிந்து அது கர்த்தருடைய வார்த்தை, எனக்காக பேசின வார்த்தை, என்னுடைய பாவத்தை சுட்டி காட்டின வார்த்தை என்பதை உணர்கிற ஒவ்வொரு விசுவாசியும் அடுத்தது அதற்காக அவன் என்ன செய்வான் தெரியுமா? துக்கப்படக்கூடியவனாக இருப்பான். மனம் திரும்புதல் என்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இன்னைக்கு சத்தியத்தை கேட்குறோம், பிரசங்கத்தை ஒவ்வொரு நாளும் கேட்குறோம், அடுத்து ஒவ்வொரு வாரமும் கேட்குறோம். ஆனால் மனம் திரும்புதல் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்புதல் அப்படிங்கிறது ரட்சிப்பு என்பது ஒரு தரம் தான். ஆனால் மனம் திரும்புதல் என்பது அனுதினமும் மனம் திரும்ப வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் இந்த பாவ உலகத்தில் இருக்கிறபடினாலே மனம் திரும்புதல் நம்ம எப்பெல்லாம் ஜெபிக்கிறோமோ, எப்பெல்லாம் வேதத்தை வாசிக்கிறோமோ, எப்பெல்லாம் தேவ சமூகத்திலே நம்ம கடந்து செல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். புரியுதா? இந்த மனம் திரும்புதல் இதனுடைய உள்ளான அர்த்தத்தை இன்றைக்கு அறியாதபடிக்கு அநேகர் இருக்கிறார்கள். மனம் திரும்புதல் அப்படின்னு சொன்னால் வசனத்தை கேட்ட உடனே ஆமாம் ஆண்டவர் அற்புதமாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறதில்ல அல்ல. இன்றைக்கி போலியான மனம் திரும்புதலை குறித்து இன்றைக்கி மக்கள் அறிந்திருக்க வேண்டும். போலியான மனம் திரும்புதல் எப்படி? யூதாஸ் காரியத்து அவன் என்ன செஞ்சான்? 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தானா இல்லையா? காட்டி கொடுத்துட்டு அடுத்தது என்ன நடந்துச்சு? அந்த காசை என்ன செஞ்சான்? தேவாலயத்தில் கொண்டு போய் எரிஞ்சிட்டு என்ன சொன்னான்? என்ன சொன்னான் சொல்லுங்க? ஐயோ, இந்த மாசற்ற குற்றமற்ற ஆட்டுக்குட்டியை நான் என்ன செஞ்சிட்டேன்? காட்டி கொடுத்துட்டேனே என்று சொல்லி என்ன செஞ்சான்? வேதனைப்பட்டான். இது உண்மையான மனம் திரும்புதலா? இல்லை, இது உண்மையான மனம் திரும்புதல் அல்ல. புரியுதா? இது உண்மையான மனம் திரும்புதல் அல்ல. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், ஐயோ நான் அந்த பாவத்தை செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போகிறதில்ல. மனம் திரும்புதலிலே 6 காரியங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உண்மையான மனம் திரும்புதல் இருக்குதான்னு சொல்லி பாருங்கள். சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறேன். புரியுதா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறேன், சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறேன், நான் மனம் திரும்பி இருக்கிறேன், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன், சபையில் அங்கத்தினராக இருக்கிறேன், நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு வருகிறேன், அடுத்தது தசமபாகத்தை கொடுக்கிறேன், சபையில் ஆலயத்தில் வேலைகளை செய்கிறேன், பராமரிப்பு வேலைகளை செய்கிறேன், அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்குன்னா இதுக்கு பேர் மனம் திரும்புதல் அல்ல. இது மனம் திரும்புதலுடைய அடையாளமும் கிடையாது. உண்மையான மனம் திரும்புதல் என்ன அப்படின்னு சொன்னால், ஆழ்ந்த உன்னுடைய பாவத்தை குறித்து தானே வேத சத்தியங்கள் பேசும்போது அந்த பாவத்தை குறித்து தானே உள்ளுணர்வு உனக்கு இருக்கணும். பாவத்தை குறித்து தானே உள்ளுணர்வு உனக்கு இருக்கணும். பாவத்தை குறித்து தானே உள்ள உணர்வு அப்படின்னு சொன்னால் சங்கீதம் 51 படித்து பாருங்கள். அங்கே அந்த உள்ளுணர்வை குறித்து 51வது சங்கீதத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க. என்ன சொல்கிறாரு? தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இருங்க, உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்க சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். இந்த அறிவு இருக்கணும். என்னுடைய மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக. இதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதலுடைய முதல் காரியம் இதுதான். என்னைக்காவது நீங்கள் செஞ்ச பாவத்தை குறித்து இப்படிப்பட்டதான துக்கம் உங்களுக்குள்ள இருந்திருக்குதா? இப்படிப்பட்டதான உள்ளுணர்வு உங்களுக்குள்ள இருந்திருக்குதா? பாவத்தை குறித்து தானே அந்த மிக வேதனையான ஒரு காரியத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? இது இருக்கணுங்க. இரண்டாவது மனம் திரும்புதலில் இரண்டாவது காரியம் என்ன இருக்குன்னா, பாவத்தை குறித்து தானே துக்கம். முன்ன பாவத்தை குறித்து தானே உள்ளுணர்வு. ரெண்டாவது பாவத்தை குறித்து தானே துக்கம். இதெல்லாம் மனம் திரும்புதல் இருக்கணும். பாவத்தை குறித்து தானே துக்கம். அதுதான் இங்கே சங்கீதக்காரன் அவர் என்ன சொல்றார்? 4வது வசனத்தில் பாரு சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். இதுதான் துக்கம்.
யாருக்கு விரோதமாக செஞ்ச பாவம்? உன் மனைவிக்கு விரோதமானதல்ல, உன் கணவனுக்கு விரோதமானதல்ல, அல்லது மற்ற மனிதனுக்கு விரோதமான பாவம் அல்ல. நீ செய்கிற ஒவ்வொரு பாவமும் யாருக்கு விரோதமாக செஞ்சாலும் அதை யாரை போய் சந்திக்கிறது? தேவனுக்கு விரோதமான பாவமாக இருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் மனிதனை சந்திக்காத நாட்கள் கிடையாது இல்லையா? ஒரு நாளைக்கு எத்தனை மனிதர்களை சந்திப்பீங்க? சரிங்களா? அல்லது சில நேரங்களில் நம்ம சூழ்நிலைகளின் மத்தியிலும் நம்ம என்ன செஞ்சிடறோம்? சில பாவங்களை செஞ்சிடறோம். காரணம் அதை என்ன செய்யணும்? சூழ்நிலை அப்படின்னு சொல்லிடுவீங்க. சூழ்நிலையினால என்ன செஞ்சிடறது? பொய் பேசுகிறது. சூழ்நிலையில் அதிகமாக செய்யக்கூடிய பாவம் எது? பொய். பொய் பேசுறது. அது பொய் பாவம்னே நமக்கு என்ன செய்யறதில்ல, தெரியறதில்ல. ஆனால் சில நேரங்களில் அதை உணரும்போது அதை குறித்துதான துக்கம் ஒவ்வொரு நபருக்கும் இருக்க வேண்டும். அது அந்த பொய் மனுஷனுக்கு விரோதமானதல்ல, தேவனுக்கு விரோதமான துக்கம். மூன்றாவது காரியம், அதாவது நீங்கள் மனம் திரும்புதல்ல மூணாவது காரியம் வெட்கம் அடையணும். எதை குறித்து? உன் பாவத்தை குறித்ததான வெட்கம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கணும். அவன் தான் உண்மையான மனம் திரும்புதலை பெற்றவன். என்றைக்காவது வெக்கம் அடைஞ்சிருக்கீங்களா? பாவத்தை செஞ்சதுனால பாவத்தின் நிமித்தம் நீங்கள் வெக்கம் அடைஞ்சிருக்கிறீங்களா? உங்கள் பாவத்தை நேரடியாக பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிலை என்ன எப்படி இருக்கும்? ஆமென்று சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் அதை ஒத்துக்கிறதில்ல, அதை நியாயப்படுத்துறதுக்கு தான் பார்க்குறோமே ஒழிய ஆமென்று சொல்லி ஒத்துக்கொள்வதே கிடையாது, ஒத்துக்கொள்வதே கிடையாது. சரிங்களா? அடுத்தது நான்காவது மனம் திரும்புதல் இருக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், பாவத்தை வெறுத்தல். பாவத்தை வெறுக்கிற காரியம் இருக்க வேண்டும். இன்னைக்கு பாவத்தை நேசிக்கிற மக்கள் ஏராளமானவர்களாக இருக்கிறாங்க. பாவத்தை விரும்பி செய்கிறாங்க, பாவத்தை நேசித்து செய்கிறாங்க. இது பாவம்னு தெரியும், ஆனால் தெரிஞ்சாலும் அது நேசித்து செய்கிறது. 10 கட்டளைகளை நாம் அறிந்திருக்கிறோமா? முதலாவது பாவம்னா என்னன்னு தெரியணும்னா 10 கட்டளைகளை அறிந்திருக்க வேண்டும். அந்த 10 கட்டளைகளை அறிந்தால் மட்டும்தான் பாவத்தினுடைய காரியங்களை, விளைவுகளை நீங்கள் அறிந்திருக்க முடியும். புரியுதா? அப்போ மனம் திரும்புதல் இருக்க வேண்டியதான முக்கிய காரியம் என்னது? ஒன்று என்னது? உள்ளுணர்வு. ரெண்டாவது என்னது? துக்கம். மூணாவது என்னது? வெட்கம் அடைதல். நான்காவது என்ன தெரியுமா? பாவத்தை வெறுக்கணும். பாவத்தை வெறுக்கணும். ஐந்தாவது என்னன்னா பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். பாவத்தை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். இதுதாங்க மனம் திரும்புதல். சும்மா கட்டி நான் மனம் திரும்பிட்டேன்னா பாவத்தை இன்னைக்கு அறிக்கை செய்யறதில்ல. பாவத்தை உணர்ற மக்கள் இருக்கிறாங்க, பாவத்துக்காக வெக்கம் அடைஞ்ச மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் பாவத்தை என்ன செய்யறதில்ல? அறிக்கை செய்வதில்லை. இன்னைக்கு ஜெபத்தில் நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஜெபத்தில் உட்காரும்போது என்ன இருக்கணும்? பாவ அறிக்கை இருக்க வேண்டும். பாவ அறிக்கை ஜெபம் இருக்க வேண்டும். ஒருவனும் பரிசுத்தவான்கள் கிடையாது. ரட்சிக்கப்பட்டாலும் கூட நம்ம என்ன செய்கிறோம்? பாவத்தில் விழக்கூடும். புரியுதா? மனம் திரும்புதல் அதுதான் அனுதினமும் மனம் திரும்புதல் சொல்லப்படுது. இப்போ அனுதினமும் நீ பாவம் செய்கிற அப்படின்னாலே அனுதினமும் அப்படின்னா பரவாயில்லப்பா, அனுதினமும் பாவம் செஞ்சு அனுதினமும் என்ன செஞ்சிடலாம்? மனம் திரும்பிட்டா முடிஞ்சு போயிடும். அப்படி கிடையாது. புரியுதா? நீ தொடர்ச்சியாக செய்கிற பாவத்திற்கு தண்டனை உண்டு. தொடர்ச்சியாக செய்கிற பாவத்துக்கு தண்டனை உண்டு. பாவத்தை மறைக்கிறவன், வசனெல்லாம் தெரியுதுதான், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்யணுங்க. யூதாசு நாண்டு கொண்டு செத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாவத்துக்காக துக்கப்பட்டான், பாவத்துக்காக வெக்கப்பட்டான். அடுத்தது பாவத்தை அறிந்தான், வெறுத்தான். ஆனால் அவன் அறிக்கை செய்யவில்லை. அறிக்கை, பாவத்தை அறிக்கை செய்யாதவனுடைய அவனுடைய நிலை ரொம்ப கேடு உள்ளதாக இருக்கும். பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும். யாருக்கு முன்பாக? அதனால தான் அவன் சொல்கிறான், தாவீது சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். அவனுடைய நிலையை உணர்கிறான். இன்றைக்கி நம்ம பெரிய, அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற அந்தஸ்தை வச்சுட்டு, நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுட்டு, நமக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையை வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம்? சமுதாயத்தில் நான் ஒரு பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கிறோம். சமுதாயத்தில் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? நான் ஒரு பெரிய ஆள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்துவனும் அவன் எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி, நான் கிறிஸ்துவுக்கு முன்னாடி நான் யார்? பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் ஒரு பாவி.
புரியுதுங்களா? 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்களா? ஒருத்தன் ஆயக்காரன், இன்னொருத்தன் யார்? பரிசேயன். பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணுறான்? ஜெபத்தில் பெருமை. என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நான் வாரத்தில் என்ன செய்கிறேன்? 2 நாள் உபவாசிக்கிறேன், அப்புறம் வெந்தயத்திலையும் கூட நான் என்ன செய்கிறேன்? தசமபாகம் கொடுக்குறேன். இந்த பரிகாரனை போல நான் இல்லை. யாரை? அப்போ இவன் நீதிமான், மற்றவங்கட்டும் யார்? குற்றவாளி. புரியுதா? இன்றைக்கு தன்னை நீதிமானாக்கி கொண்டு இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம் அது அங்கீகரிக்கப்படாது. நீ எவ்வளோ தான் செஞ்சாலும், இங்கே பாருங்கள், சபையில் நீ ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, மூப்பனாக இருந்தாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் சரி, நீ சபையில் நீ பிரசங்கிக்கிறவனாக இருக்கலாம், அல்லது மூப்பனாக இருக்கலாம், நீ சபையில் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய பாவத்தை நீ உணராமல் அறிக்கை செய்யாமல் இருப்பாயானால், புரியுதா? ஆனால் இவன் என்ன செய்கிறான்? இந்த பரிசேயன் என்ன செய்கிறான்? நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன். அதை தான் பெருமைக்காக இன்றைக்கி ஊழியம், பெருமைக்காக இன்றைக்கி திருச்சபை, நான் தான் சூப்பராக பிரசங்கித்தேன் அப்படிங்கிற ஒரு பெருமை. புரியுதா? நான் தான் ஒழுங்காக ஊழியம் செய்கிறேன் அப்படிங்கிற பெருமை. இன்றைக்கு திருச்சபையின் புல்பிட்டிலே தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தாழ்மை ரொம்ப அவசியம். இன்னொருத்தன் ஜெபம் பண்ண வருங்க. யார் அவன்? ஆயக்காரன். என்னன்னு? எங்கிருந்து? தூரத்தில் நின்று கொஞ்சம் கூட பயமே கிடையாது. துணிஞ்சு பாவம் செஞ்சுட்டு புல்பிட்டில் நின்று பேசுறது. துணிஞ்சு பாவம் செஞ்சு என்ன செய்கிறது? திருவிருந்தில் பங்கு பெறுறது. துணிஞ்சு பாவம் செஞ்சு மனம் திரும்பாமையே ஞானஸ்தானம் பெறுறது. புரியுதா? இதெல்லாம் பண்ணிவிட்டு வாரம் ஃபுல்லாக அட்டுழியும் பாவத்தை செஞ்சுட்டு, அடுத்தது வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்திற்கு உட்காந்து ஜெபிக்கிற மாதிரி ஜெபிச்சுட்டு நான் ஆராதனையில் பங்கு பெற்றுன்னு சொல்லிட்டு போயிடுறது. இன்றைக்கி அப்படிப்பட்டதான நபர்கள், அவர்கள் போலியான கிறிஸ்தவர்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இவன் தூரத்தில் நின்று, அப்புறம் எங்கே பார்த்தான்? வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் மார்பிலை அடித்து கொண்டு இதுதான் மனம் திரும்புதல். என்னைக்காவது மார்பில் அடிச்சு, ஐயோ நான் இப்படி ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சுக்கினேன், என்னைக்காவது அந்த உணர்வு உங்களுக்கு இருந்திருக்குதா? இதுதாங்க மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் இல்லாமல் நீ எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? நீ எப்படி கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியும்? யோசித்து பாருங்களேன். அப்போ மார்பிலை அடித்துக்கொண்டு அவன் சொன்னான், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். அதுதான் சங்கீதக்காரன் 51:5 பாருங்கள். 5 சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். சொல்கிறானா? நான் துர்க்குணத்தில் உருவானேன். பெரிய ஆள் அவன், பெரிய ஆள். நான் பாவத்தில், அதாவது துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். பாவ அறிக்கை ரொம்ப அவசியம். மனம் திரும்புதல்ல முதல்ல என்னதுங்க? மனம் திரும்புதல்ல உள்ளுணர்வு இருக்கணும். 2வது தொக்கம் இருக்கணும். 3வது வெக்கம் இருக்கணும். 4 பாவத்தின் மீது வெறுப்பு இருக்கணும். 5வது அறிக்கை செய்யணும். 6வது என்ன செய்யணும் தெரியுமா? தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். சில பேர் இந்த 5ஐயும் செய்வாங்க, அடுத்தது எங்கே போக மாட்டாங்க? கிறிஸ்துவின் அண்டையிலே போகணும், கிறிஸ்துவின் இடத்திலே போகணும். ஏன்னா கிறிஸ்து தான் பாவத்துக்கு பரிகாரி. கிறிஸ்து தான் உனக்காக எனக்காக சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினவர். அவர்தான் 33 வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்து உனக்காக எனக்காக ஜீவனையே கொடுத்தவர். எனவே கிறிஸ்துவின் இடத்திலே போக வேண்டும், கிறிஸ்துவின் இடத்திலே போக வேண்டும். இன்னைக்கு சபையிலே பிரச்சனை என்ன தெரியுமா? கிறிஸ்து இல்லை, கிறிஸ்துவை காண்பிப்பதில்லை, வேறொரு கிறிஸ்துவை அறிவித்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக அறியப்பட்ட கிறிஸ்துவை என்ன செய்யவில்லை? அறிவிக்கவில்லை. கிறிஸ்துவண்டிலே கடந்து போக வேண்டும். அங்கே போனால் தான் பரிகாரம். புரியுதுங்களா? வேற எங்கே போனாலும், அதாவது உனக்கு வெக்கம் இருக்குது, பாவத்தை குறித்து தானே, அடுத்தது வெறுப்பு இருக்குது, அடுத்தது துக்கம் இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. ஆனால் நீ எங்கே போகணும் தெரியுமா? கிறிஸ்துவண்டிலே போகணுங்க. இதுதான் மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் இருக்கும்போது கண்டிப்பாக அவனுடைய உள்ளத்துக்குள்ள அழுகை இருக்குங்க, அழுகை இருக்கும். சரியா? கெட்ட குமாரன் கதை எல்லாருக்கும் தெரியும் தானே? கெட்ட குமாரன் கதை லூக்கா 15ஆம் அதிகாரத்தில்
சரியா? யார் அதில் மனம் திரும்பினது? மனம் திரும்பினது யாருங்க? கெட்ட குமாரன் தான் மனம் திரும்பினான். எப்படி திரும்பினா? போகும்போது எப்படி போனான்? வரும்போது எப்படி வந்தான்? வரும்போது யாரை நினைச்சான்? தான் தகப்பனை நினைச்சான். தகப்பனை நினைச்சான். இப்போ அங்கிருந்து எங்கே வந்தான் அவன்? இப்போ நிலைமை மோசமாகி போச்சுங்க. சரி, நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். சரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. சரி, அடுத்தது நம்ம அப்பா கிட்ட போக வேண்டாம், வேறு எங்கேயாவது போகலான்னு நினச்சான். அவன் ஏன் அப்பா கிட்ட வரணும்னு நினச்சான்? அங்கே வந்தால் மட்டும்தான் அப்பாவுடைய அன்பு எனக்கு கிடைக்கும். ஏன்னா அவர் என்னை பெற்றெடுத்தவர். அவருடைய ரத்தம் என்னுடைய உடம்புல ஊறி இருக்குது. புரியுதா? கிறிஸ்து யாருங்க? உங்களையும் என்னையும் மீட்க வந்த ரட்சகருங்க. அவரை தேடி போகணுங்க. அவர்கிட்ட போனா தாங்க. வந்தான், என்ன செஞ்சார்? போடா, நீ பண்ண பாவத்துக்கு நீ அழிஞ்சு போன்னு விட்டாரா? வழியில் நின்று பார்த்துட்டே இருந்தார். என் மகன் வரமாட்டானா? என் மகன் வரமாட்டானா? மனம் திரும்பி வரமாட்டானா? பாவத்தை அறிக்கை செஞ்சு வரமாட்டானா? துக்கத்தோடு வரமாட்டானா? எப்படி வந்தாங்க? போகும்போது எப்படி நீட்ரஸாக போயிருப்பான்ல, நல்லா டிக்டாப்பாக போயிருப்பான். வரும்போது எப்படி வந்தான்? எப்படிங்க வந்தான்? பாவத்தினுடைய கொடூரம் இது தாங்க. பாவத்தினுடைய கொடூரம் இது தான். நீ பணத்தை நம்பி போகாத. நீ பணத்தை நம்பி போனீங்கன்னா அவ்வளோதான். பணம் உன்னை குட்டு சேவர் ஆக்கிரும். ஐஸ்வர்யத்தை நம்பி போகாத. பதவியை நம்பி போகாத. புரியுதா? இவனுடைய நிலை என்னங்க? போனான், வீணாக போயிட்டான். இப்போ எப்படி வரான்? பன்னி இடத்துலேருந்து வரான். பன்னி இருந்த இடத்துலேருந்து வரான். அவனுடைய பன்னி மேய்க்கிறவன் எப்படி இருப்பான்? யோசித்து பாருங்கள். அவனுடைய சட்டை எப்படி இருக்கும்? அவனுடைய முடி எப்படி இருக்கும்? அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும்? அப்படியே வந்தான். இதான் அப்பா இடத்துல வந்தான். அப்பா அவனை என்ன செஞ்சது தெரியுமா? ஏய் நாத்தம், ஓடு ஓடு ஓடு, உன் மேலே நாற்றம் அடிக்குது. அடுத்தது நீ ஒழுங்கு இல்லை, நீ என்ன செஞ்சிட்ட? நீ என்னுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போயிட்ட. ஆனால் உணர்ந்து வரும்போது அந்த தகப்பன் அப்படியே கட்டி அணைத்து என்ன செஞ்சார்? இதுதாங்க இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் செய்கிற காரியம். நீ மனம் திரும்பும்போது நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மோசமான நாளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார்? உன்னை அப்படியே அணைத்து கொண்டு அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். அவனுடைய பாவத்தை அகற்றி கொள்வார். அவனுடைய துணியெல்லாம் கழட்டி போட்டாங்களா? அடுத்தது அவனுக்கு மோதிரம் உடுத்தப்பட்டதா? மோதிரம் உடுத்தப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? நீ என்னுடைய பிள்ளை, ராஜாவினுடைய பிள்ளை. சரியா? புது துணி கொடுக்கப்படுது. புரியுதா? சந்தோஷமாக கொண்டாடினார்கள். எவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு காரியம். யோசித்து பாருங்கள். இதுதாங்க மனம் திரும்புதலுடைய காரியம். அன்னைக்கு இருந்த தேவனுடைய வசனத்தை கேட்டு அந்த மக்கள் 44,000 பேரும் அவர்கள் என்ன செய்தார்கள்? அழுதார்கள். இதுதான் அவளுக்குள்ளே இருந்த மனம் திரும்புதல். இப்படிப்பட்டதான மனம் திரும்புதல் உங்களுக்கும் எனக்கும் இருக்குதா? யோசித்து பாருங்கள். ரெண்டாவது காரியம், வசனத்தை கேட்டு அவங்க அடுத்தது என்ன செஞ்சாங்கன்னா 10வது வசனம் 17வது வசனம் பாருங்கள். நெகேமியா 10:17, 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் 17வது வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். 17வது வசனம் பாருங்க. இந்த பிரகாரமாக சிறையில் இருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாது இருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. வசனத்தை கேட்ட மக்கள் மனம் திரும்பினார்கள். மனம் திரும்பினவர்களுக்கு கிடைத்த சந்தோஷம் என்ன தெரியுமா? ரட்சிப்பின் சந்தோஷம். என்னது? ரட்சிப்பின் சந்தோஷம். அதுதான் 2 கொரிந்தியரில் நம்ம வாசித்தோம். முதல்ல துக்கப்படணும். உனக்கு சந்தோஷம் வேணும்னா முதல்ல என்ன செய்யணும்? துக்கப்பட வேண்டும். நீ துக்கப்படாம மகிழ்ச்சி உனக்கு கிடைக்காது. மகிழ்ச்சின்னா நீங்கள் எதை நினச்சிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு எதுங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை? இன்னைக்கு எதுங்க மகிழ்ச்சி சந்தோஷமான வாழ்க்கை? எதுங்க? இந்த உலக பிரகாரமான தேவைகள்லாம் உனக்கு இருந்துச்சுன்னா சந்தோஷமாயிருமா? மகிழ்ச்சி வந்துடுமா? ஆனால் உண்மையான மகிழ்ச்சி எதெல்லாம் தெரியுமா இருக்குது? ரட்சிப்பில் இருக்குங்க. பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்து நீ மனம் திரும்பும்போது அதில் கிடைக்கிறதான அந்த ரட்சிப்பு இருக்குதே, அந்த பாவத்திலிருந்து அந்த விடுதலை கிடைக்குதே, அதை விட பெரிய ஒரு சந்தோஷம் வேறு என்னங்க இருக்கும்?
பிதாவுடைய பார்வையில் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? தண்டனைக்குரியவனாக இருக்கிறான், நித்திய நரகத்துக்குரியவனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவனுக்கு விடுதலை கிடைக்குதுன்னா, இப்போ விடுவிக்கப்பட்டவனுடைய மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த மனிதன் இப்போ மரண பிடியிலிருந்து விடுவிக்கப்படுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வேற என்னங்க கிடைக்கும்? அதை விட சந்தோஷம் வேற என்ன கிடைக்கும்? வேற எதுவுமே இல்லைங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? யோசித்து பாருங்க. ரட்சிப்பின் சந்தோஷங்க, அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? அது எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமா? அந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம் உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருச்சுன்னா, இனி அந்த வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில், ரட்சிப்பை பெற்ற அந்த வாழ்க்கையில் எந்த துக்கம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த வேதனைகள் இருந்தாலும், இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள்ள இருந்துச்சு பார்த்தீங்களா? அது இருந்தாவே மற்ற துக்கமோ, மற்ற வேதனையோ, மற்ற பிரச்சனையும் நமக்கு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. ஏன் தெரியுமா? கர்த்தருக்குள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த மகிழ்ச்சி வாசிக்க ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 18-19 பாருங்களேன். கொஞ்சம் இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனமாக தான் இருக்கும், கொஞ்சம் எடுத்து பாருங்கள், வசனத்தை திருப்பி பாருங்கள். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 18-19 படிங்க. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், இதுதான் மெய்யான ஒரு கிறிஸ்தனுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்புறம் ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மாட்டாமல் போவாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடத்தப்படுகிறார். அப்புறம் இல்லை, அதுக்கு மேலே உள்ள வசனம் 3ஆம் அதிகாரம். அது எத்தனை வசனம்? 17-18 படிங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், விளைவியாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள்ள. இதுதான் உண்மையான கிறிஸ்தவனுடைய மகிழ்ச்சி. புரியுதா? இப்போ இந்த மகிழ்ச்சி கிடைக்குமா உங்களுக்கு எனக்கும்? மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றவனுக்கு மட்டும்தான் அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். புரியுதா? தொழுவத்தில் ஆடு இல்லாமல் போச்சுன்னா, போயிட்டு இருக்கும்போது 5 பவுன் நகை கட்டிட்டு போயிட்டானா என்ன பண்ணுவீங்க? ரட்சிப்பின் மகிழ்ச்சி வெளிப்படுத்த முடியுமா உங்களால்? வெளிப்படுத்த முடியுமான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா மெய்யான மனம் திரும்புதல் இல்லைன்னு அர்த்தம், உண்மையான ரட்சிப்பு இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? எதுங்க மகிழ்ச்சி? எது மகிழ்ச்சி? நான் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டது தாங்க பெரிய மகிழ்ச்சி. சந்தோஷத்தின் ரட்சிப்பை எனக்கு திரும்ப தாரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபித்தது இந்த இதுதான். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறான். திரும்ப தாரும். இதை விட வேற என்னங்க சந்தோஷம் நமக்கு? அதனால தாங்க யோபு தெரியுந்தானே? யோபு அவன் எவ்வளோ பெரிய மனுஷங்க. எதெல்லாம் இழந்து போனான்? எதெல்லாம் இழந்து போனாங்க? அவனுக்கு இருந்தது அத்தனையுமே இழந்து போனான். 10 பிள்ளைகள். புரியுதா? எவ்வளோ பெரிய சீமான் அவன், எல்லாத்தையும் இழந்து போனான். கடைசியாக மனைவி சொல்கிறா, இன்னுமா அந்த கடவுளை நேசிக்கிற? அவரை திட்டிட்டு வா, செத்து போயிடலாம். அவன் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு இதுதான் மகிழ்ச்சி, இதுதான் ரட்சிப்பின் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்குதா? மெய்யான மனம் திரும்புதல் உங்களுக்குள்ளே இல்லாத பட்சத்தில் இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்காக ஒன்றும் செய்ய முடியாதுங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள். இங்கே இருக்கிற எல்லாருமே சபையில் ஞானஸ்தானம் பெற்று நீங்கள் பல வருஷமாக சர்ச்சைக்கு போனவங்க தான். சரிங்க, கொஞ்சம் உங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சுவிசேஷத்து நிமித்தமாய், திருச்சபை நிமித்தமாய், ஊழியத்தின் நிமித்தமாய் என்னைக்கு நீங்கள் ஏதாவது இழந்திருக்கிறீங்க? ஏதாவது இழந்திருக்கிறீங்களாங்க? நீங்கள் யோசித்து பாருங்கள். இது இல்லாத பட்சத்தில் நீங்கள் எப்படிங்க நீங்கள் கிறிஸ்தவன் சொல்லிக்கொள்ள முடியும்?
கிறிஸ்துவின் நிமித்தமாக நீங்கள் பாடுபடாமல், சுவிசேஷத்தின் நிமித்தமாக நீங்கள் உழைக்காமல், நீங்கள் வெறுமனே நீங்கள் ஆராதனைக்கு வந்து போகிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ இவர் சொல்கிறார், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும். அன்றைக்கு அத்தி மரம் தான் அவங்களுக்கு பெரிய, அதாவது ஆடு மேய்க்கிறவங்க, மாடு, இதுதான். ஏன்னா அந்த நாட்களில் அவங்க அதை வச்சு தான் சம்பாதிச்சாங்க. அதுவே இல்லைன்னு போனாலும் நான் கர்த்தருக்குள்ள என்ன செய்வேன். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. யோபு அதுதான் சொன்னான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்கே இருந்தாங்க? அந்நிய நாட்டில் இருந்தாங்க. ராஜா சொல்கிறான், என்ன செய்யணும், இந்த சிலையை வணங்கல்னா எங்கே தூக்கி போடுவோம், உயிரே போயிடும். சூளையில், நெருப்பு சூளையில், அக்னி சூளையில் போட்டுருவோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, எங்களை தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நீ நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். ஜீவனுள்ள தேவன் எங்களுக்கு இருக்கிறார், அவர் எங்களை விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின சிலையை நான் வணங்க மாட்டேன். இதுதாங்க ரட்சிப்பின் மகிழ்ச்சி. இதுதான் ரட்சிப்பின் மகிழ்ச்சி. சொல்ல முடியுமா? ஆனால் அவனுக்குள்ள ஐயோ நான் என்னை தூக்கி நெருப்பில் போடுறாங்களே, நான் செத்து போயிடுவேங்கிற பயம் அவனுக்குள்ள இல்லை. என்னை அங்கே போட்டாலும் நான் எங்கே இருப்பேன், தேவனோடு இருப்பேன். இதுதான் மகிழ்ச்சி. புரியுதுங்களா? விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு? எது விக்கிரகம்? எதுங்க விக்கிரகம்? நீ சிலையை வணங்காமல் இருக்கலாம். பொருளாசை விக்கிரகம், பொருள் மீது ஆசை விக்கிரகம். கிறிஸ்துவை நேசிக்காம பொருளை நேசிப்பாயானால், கிறிஸ்துவை நேசிக்காம உன் மனைவியை நேசிப்பாயானால், கிறிஸ்துவை நேசிக்காம உன் கணவனை நேசிப்பாயானால், கிறிஸ்துவை நேசிக்காம உன் பிள்ளைகளை நேசிப்பாயானால், கிறிஸ்துவை நேசிக்காம பணத்தையும் நகை நட்டையும் பொன்னையும் நேசிப்பாயானால் அதுதான் விக்கிரகம். புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களை எங்கே போடுறது? ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, நீ நிறுத்தின இந்த சிலை எனக்கு வேண்டாம், நான் வணங்க மாட்டேன். நெருப்பில் போட்டுரும்பா, போடு. அவர் என்னை விடுவிப்பார் அப்படிங்கிற விசுவாசம் இருக்குது. அப்படி விடுவிக்காமல் போனா அப்படின்னா என்ன அர்த்தம்? விடுவிக்காமல் போனா அப்படிங்கிற சித்தம் அவருக்கு இருக்குமானால் அந்த சித்தத்திற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? கடவுள் ஒருவருடைய உயிரை எடுத்துட்டு அநேகரை உயிர்ப்பிக்கிறார் தெரியுமா? இன்றைக்கி முன்னாடி நம்முடைய முற்பிதாக்கள்லாம் இறந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இறக்கலைன்னா இன்றைக்கி வேதம் நம்ம கையில் கிடச்சிருக்காது. அவங்க இறக்கலைன்னா இன்றைக்கி நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில் இருக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? சில நேரங்களில் தேவனுடைய நோக்கம் அப்படி கூட இருக்கலாம். ஆனால் செத்தாலும் சாவேன்னு என்று சொல்லி கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக நிற்பது தாங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சந்தோஷம். அடுத்த ஒரு உதாரணம், பவுல் தெரியுந்தானே? எவ்வளோ பெரிய ஆள் சவுலாக இருந்தபோது எவ்வளோ பெரிய ஆளுங்க. அவனுக்கு இருந்த ஐஸ்வர்யம் என்ன, அவனுக்கு இருந்த பதவி என்ன, அவனுக்கு இருந்த மேன்மை என்ன. ஆனால் அவன் சொன்னான், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்கான எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். சரிங்களா? பிலிப்பியர் 4:1 பாருங்க. பிலிப்பியர் 4:1 பாருங்களேன். வாசிங்க. எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, நிலைத்திருங்கள். 4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஏங்க நல்லா கவனிங்க. அதாவது சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறவன் யாராக இருக்கணும்? அவன் சந்தோஷமாக இருக்கணுமில்ல? அவன் சந்தோஷமாக இருந்தால் தான் மற்றவங்களை என்ன செய்யணும்? இப்போ நம்ம எப்போ சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு எப்போ சொல்லுவோம்? நான் சந்தோஷமாக இருந்தால் தான் அவனை சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் இவன் பவுல் எங்கே இருந்தான்? சிறைச்சாலைக்குள்ளே இருந்து அவனை கட்டி வைத்திருக்கிறார்கள். சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான். எனக்கு சந்தோஷமானவர்கள் என்று சொல்லி மற்றவனை சொல்கிறான். அடுத்தது நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறான். எவ்வளோ பெரிய சந்தோஷங்க இது! ஏன்னா அவன் சொன்ன காரணம் என்ன தெரியுமா?
கிறிஸ்து அறிகிற அறிவு மட்டுமே எனக்கு போதுமானது, மற்றது எல்லாமே குப்பை. மற்றது எல்லாமே குப்பை. கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் எனக்கு மேலான விஷயம். இதுதாங்க ரட்சிப்பின் சந்தோஷம், தெரியுமா? அதனால தான் அவர் சொல்கிறாரு, எஸ்ராவும் நெகேமியாவும் சொல்கிறாரு, நீங்கள் அழ வேண்டாம்ப்பா, நீங்கள் இப்போ என்ன செஞ்சுருங்க, சந்தோஷத்தினுடைய கட்டத்துக்குள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் உண்மையான மனம் திரும்புதல் உங்களுக்கு இருந்தபடினாலே நீங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் அடுத்த கட்டம் செய்ய வேண்டியதை போய் செய்யுங்கப்பா, அடுத்த கட்டம் செய்ய வேண்டியதை செய்யப்பா. அவங்களை பலப்படுத்துகிறார்கள், அவர்களை பலப்படுத்துகிறார்கள். அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது, மூணாவது காரியம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? 8வது அதிகாரம் 13 - 17 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு விஷயம் நடக்குது. மீண்டும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அடுத்த நாட்களில் நியாயப்பிரமாண புத்தகத்தை கொண்டு வர சொல்கிறாங்க. மீண்டும் கொண்டு வந்து மீண்டும் என்ன செய்கிறாங்க? வாசிக்க கேட்குறாங்க, வாசிக்கிறாரு. இப்போ அவங்களுக்குள்ள பாருங்கள், இந்த மனம் திரும்புதல், உண்மையான மனம் திரும்புதல் இருக்கும்போது அந்த சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷம் இருக்கும்போது அடுத்தது அவங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இந்த வேதத்தை விடவே மாட்டாங்க, இந்த வேதத்தை விடவே மாட்டாங்க. உனக்குள்ள உண்மையான மனம் திரும்புதலும் உண்மையான ரட்சிப்பு நிச்சயமாக உனக்கு வந்துருச்சுன்னா வேதத்தை நேசிக்காமல் நீ வேற எதையுமே நேசிக்க முடியாது. இப்போ அடுத்த நாள் அவங்க என்ன செய்கிறாங்க? அவ்வளோ பேரும் என்ன செய்கிறாங்க? நியாயப்பிரமாணத்தை கொண்டு வாங்க, நாங்கள் மீண்டும் என்ன செய்யணும், அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கேட்குறார்கள். கேட்ட போது அதில் இருக்கிற வாசிங்க அந்த பகுதி 13வது வசனத்திலிருந்து படிங்க. ஆசாரியரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூடி வந்தார்கள். புரியுதுங்களா? இப்ப அடுத்தது 17வது வசனத்தில் பாருங்களேன். இந்த பிரகாரமாக வந்தவர்களின் சபையார் எல்லாரும் இல்ல 14 படிங்க. அப்பொழுது நியாயப்பிரமாணத்தில் இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் மாதத்தின் பண்டிகைகளை கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசையை கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கவனிங்க. படிக்கிறீங்களா வேதத்தை? எழுதியிருக்கிறத கண்டீங்களா? என்ன எழுதியிருக்கிறது? நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் அவர்கள் தேவனுக்கு பண்டிகையை செலுத்த வேண்டும், தேவனுக்கு கூடார பண்டிகை செலுத்தி அவர்கள் கடவுளை தொழுது கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த காரியத்தை அவர்கள் கண்டார்கள். முதல்ல நிறைய குற்றச்சாட்டு சபையில் வருது. இந்த விசுவாசி கீழ்ப்படிய மாட்டான், என் பையன் கீழ்ப்படிய மாட்டான், அடுத்தது என் மனைவி கீழ்ப்படிய மாட்டான், அடுத்தது போதகர் கீழ்ப்படிய மாட்டார். நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. ஏன் கீழ்ப்படிய மாட்டீங்க, ஏன் வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு வேதம் என்ன சொல்லுதுங்கிறது தெரியல, அதுதான் பிரச்சனை. வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, அதனால் நீங்கள் கீழ்ப்படியல, அதன்படி நடக்கலை, அவ்வளோதான். மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா? அந்த மக்கள் வசனத்தை கேட்டு முதல்ல என்ன செஞ்சாங்க? முதல்ல என்ன பண்ணாங்க? அழுதார்கள். ரெண்டாவது அழுது மனம் திரும்பினார்கள், முதல் காரியம். ரெண்டாவது சந்தோஷப்பட்டார்கள். மூன்றாவது என்ன செஞ்சாங்க தெரியுமா? கீழ்ப்படிந்தார்கள். என்ன செஞ்சாங்க? எதுக்கு? வேதத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள், வேத சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். தேவனுடைய கற்பனை நீங்கள் அறிந்தால் மட்டும்தான் அதன்படி நடக்க முடியுங்க. 128வது சங்கீதம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையின்படி நடக்கிறவன் பாக்கியவான். அப்படிதான் சொல்லுது. அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையின்படி நடக்கிறவன். கட்டளை எதுன்னு தெரியணுங்க. வேதம் என்ன சொல்லுது? என்னுடைய வாழ்க்கைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்னுடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கிறது, எல்லா விதத்திலும் போதுமானதாக இருக்கிறது. நீங்கள் எங்கே பார்க்கணும்? வேதத்தை பார்க்கணும். வேதத்தில் என்ன இருக்குதுங்கிறத பார்க்கணும். கல்யாணம் பண்ணணுமா? வேதத்தை பாருங்கள். வீடு கட்டணுமா? வேதத்தை பாருங்கள். கார் வாங்கணுமா? வேதத்தை பாருங்கள். புரியுதா? எல்லாத்துக்குமே வேதம். வேதத்தை பாருங்க. வீடு கட்டணுமா? வேதத்தை பாருங்க. எதன்படி எப்படி செய்யணுங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வேதம் நமக்கு என்ன செய்யுது? தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. ஆனால் அன்றைக்கி வேதத்தை படிக்காததுனால தான் அன்றைக்கி என்ன செய்யணும் தெரியுமா? பத்திரிக்கை அடிக்கும்போது நேரத்தெல்லாம் போட்டு என்ன செய்கிறோம்? அடிக்கிறோம். நேரத்தை போட்டு அடுத்தது கல்யாணமே கிறிஸ்தவங்க என்றைக்கு தான் வைக்கிறது? என்றைக்கு? முகூர்த்த நாள் தான். கிறிஸ்தவங்களே கல்யாணம் என்றைக்கு தான் வைக்கிறான்? முகூர்த்த நாள். எப்படி? நல்ல நேரம் போட்டு. புரியுதா? இன்றைக்கி நல்ல நேரம் கெட்ட நேரம் ஜோசியம் பார்க்குறவங்க
இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவங்க யோசித்து பாருங்களேன். காரணம் என்ன தெரியுமா? வேதம் படிக்கலை. அவங்க வேதம் படிக்கலை, வேதத்தில் இருக்கிற காரியம் தெரியல. நியாயப்பிரமாண புஸ்தகம் அதெல்லாம் சொல்லுது. கண்டார்கள். இது ரொம்ப அவசியமான விஷயம். நீங்கள் படிக்கும்போது கர்த்தர் உங்களோடு பேசினா மட்டும்தான் நீங்கள் அதை கண்டு கொள்ள முடியும், இல்லைனா முடியாது. அது தேவனுடைய வார்த்தை என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கொண்டு அதை கண்டு படிக்கணும். வேதம் என்ன சொல்லுது, பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது, புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது, அதெல்லாம் ரொம்ப அவசியமான விஷயம். இப்போ அடுத்தது இவங்க என்ன செய்யுதுன்னு தெரியுமா? இங்கே படித்த உடனே என்னத்தை பார்க்குறாங்கன்னா, நியாயப்பிரமாண புஸ்தகம் அங்கே என்ன சொல்லுது அப்படிங்கிறத யாத்திராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், யாத்திராகமும் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து படிங்க. வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. சரி, போதும். கவனிங்க, இங்கே இந்த 14 இருந்து நீங்கள் 19 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே இதை தான் வாசிக்கிறாங்க இந்த மக்கள். எஸ்ரா புஸ்தகத்தில், நெகேமியா புஸ்தகத்தில், அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இதுதான் வாசிக்கிறாங்க. அங்கே வாசிக்கும்போது என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா, வருஷத்தில் 3 பண்டிகை என்ன செய்யணும், அனுசரிக்கணும் அப்படிங்கிற கட்டளை. யாருடைய கட்டளை? கர்த்தருடைய கட்டளை. இந்த 3 பண்டிகை என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 2வது அறுப்பு கால பண்டிகை, 3வது கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அதாவது இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை விடுதலை, அதாவது மனம் திரும்புதலினுடைய பண்டிகை. அறுப்பு கால பண்டிகை என்பது நன்றி கூறி கடவுளுக்கு செலுத்தக்கூடியதான பண்டிகை. 3வது கூடார பண்டிகைன்னா சேர்ப்பு கால பண்டிகை. சேர்ப்பு கால பண்டிகை. இந்த பண்டிகை என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், தேவனை மகிமைப்படுத்த கனப்படுத்தக்கூடியதான ஒரு பண்டிகை. புரியுதா? அதாவது கடவுள் இத்தனை வருஷம் எங்களை நடத்தினார் அப்படிங்கிறதுக்கு நினைவு கூறுவதான பண்டிகை. இப்போ இந்த பண்டிகையை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதில் படித்த உடனே அடுத்தது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அடுத்த அந்த வசனத்தை 15, 16, 17 படித்து பார்த்தீங்கன்னா, போய் மலைகளுக்கு போய் என்ன செய்கிறாங்க, கூடாரம் போடுறதுக்கு மரக்கிளைகளை எல்லாம் வெட்டி கொண்டு வந்து என்ன செய்கிறார்கள், போடுகிறார்கள். போட்டு எங்கெல்லாம் மரக்கிளைகளை, அந்த 17வது வசனம் பாருங்கள். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்கள். அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகளின் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆடை பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எப்ராயிம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். அப்படியே என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுகிறபடியே கீழ்ப்படிந்தார்கள். முதல்ல வேத வசனத்தை கேட்ட அந்த ஜனங்கள் அழுது மனம் திரும்பினார்கள். 2வது ரட்சிக்கப்பட்டு சந்தோஷம் அடைந்தார்கள். 3வது என்ன செய்தார்கள்? கீழ்ப்படிந்தார்கள். என்ன யாருக்கு கீழ்ப்படிந்தார்கள்? வேதத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிதல் இருக்குதா? நீங்கள் சத்தியத்தை கேட்டால் மட்டும் போதாது, கீழ்ப்படுகிறீர்களா? உங்கள் போதகருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியங்க. இப்போ யார் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க? வேதம் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. வேதத்தை யார் போதித்தது? எஸ்ராவும் நெகேமியாவும் போதிச்சாங்க. அப்போ எஸ்ராவும் நெகேமியாவும் இதை செய்யுங்கள், இப்போ அழுது கொண்டே நிற்காதீங்க, அடுத்தது நீங்கள் போய் என்ன செய்யுங்க, சந்தோஷமாக நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த கூடாரத்தை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செய்யணுமா இல்லையா? புரியுதா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது யோசுவாவுடைய காலத்துக்கு பின்னாடி அவர்கள் இந்த கூடார பண்டிகை என்ன செய்யலை, கொண்டாடவே இல்லை. கிட்டத்தட்ட 800 வருஷம் இந்த கூடார பண்டிகை கொண்டாடவே இல்லை. ஆனால் இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குது. உண்மையான மனம் திரும்புவதனால, உண்மையான அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால இப்போ அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். கீழ்ப்படிதல் என்ன செய்கிறார்கள். இன்னைக்கு கீழ்ப்படிதல் இருக்குதா உங்களுக்கு? யோசித்து பாருங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? உங்கள் போதகருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? யோசித்து பாருங்கள். கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் இல்லை, உண்மையான மன திரும்புதல் இல்லைன்னு தான் அர்த்தம். முதல்ல கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிறது ரொம்ப அவசியமான விஷயம். 4வது காரியம் 18வது வசனம், நெகேமியா 8:18. முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளோவெனில் முறைமையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு
4 இருந்தது. 4வது காரியம், ஒரு விசுவாசி உண்மையான மனம் திரும்புதல் இருக்கணும், உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும், அடுத்தது கீழ்ப்படிதல் இருக்கும், அடுத்தது மெய்யான ஆராதனை அவனுக்குள் இருக்கும். மெய்யான ஆராதனை, உண்மையாக தேவனை ஆராதிக்கிற ஆராதனை இருக்குதான்னு சொல்லி பாருங்கள். இந்த மக்கள் உண்மையாக, அதாவது கவனிங்க, வாரத்தில் எத்தனை நாள்? 7 நாள். இங்கே 8வது நாள்னு சொல்லுது. 8வது நாள் இருக்கா? புரியுதா? நம்ம பேச்சுவாக்கிலே சொல்லுவோம்ல, இன்றைக்கி என்ன கிழமை? சனிக்கிழமை. அடுத்த சனிக்கிழமை என்ன சொல்லுவோம்? சொல்லுவோமா இல்லையா? அதுதான் அந்த அர்த்தம். புரியுதா? அப்போ 6 நாள் வேலை செய்யணும். 6 நாளுமே நீங்கள் வேலை செய்யும்போது கூட அனுதினமும் வேதத்தை படிக்காமல் வேலை செய்யக்கூடாது. மெய்யான கிறிஸ்தவன் நீ வேலை செஞ்சாலும் வேதத்தை படிக்காமல், ஜெபிக்காமல், கடவுளோடு உறவு கொள்ளாமல் நீ வேலை செய்ய முடியாது. ஆனால் 8ஆம் நாளோ 7ஆம் நாளோ அது விசேஷித்த நாள், கர்த்தருடைய நாள். அந்த கர்த்தருடைய நாளில் 6 நாள் வேலை செய்கிறோம். 7வது நாளில் நம்ம என்ன செய்யணும்? தேவனை ஆராதிக்க வேண்டும். பரிசுத்த ஓய்வு நாள். அது கர்த்தருடையது, என்னுடையதல்ல, உங்களுடையதல்ல. அது கர்த்தருடைய நாள். எப்பொழுதெல்லாம் 7ஆம் நாள் வருதோ, எப்பொழுதெல்லாம் நமக்கு இப்போ புதிய ஏற்பாட்டில் வாரத்தில் 1வது நாள் வருதோ, அப்பொழுதெல்லாம் உண்மையான மனம் திரும்பினவன், மெய்யான ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவன், கீழ்ப்படுகிறவன், அவன் சபைக்கு வராமல் இருக்கவே முடியாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே இருப்பான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் சபையில் இல்லாதவன் அவன் கண்டிப்பாக மனம் திரும்பினவனாக இருக்க வாய்ப்பே கிடையாது. யோசிக்க, இன்றைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவன் என்ன செய்யணும் தெரியுமா? சபையில் இருக்கணும். சபை கூடி வருவதை விட்டு விடக்கூடாது. அவன் தான் மெய்யான கிறிஸ்தவன். அது எவ்வளோ நேரம்? 2.5 மணி நேரம் போதுமா? 6 நாள் வேலை செஞ்சால் எத்தனை மணி நேரம் வேலை செய்வீங்க? 8 மணி நேரம் வேலை செஞ்சால் தான் கூலி கொடுப்பான். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அப்போ ஞாயிற்றுக்கிழமை இங்கே கடவுள் சொன்னாரா? பரிசுத்த ஓய்வு நாள் 2.5 மணி நேரம் மட்டும் ஆராதிங்க சொன்னாரா? பரிசுத்த ஓய்வு நாள் முழு நாளும் கடவுளுடையது. அந்த முழு நாளும் கடவுளை ஆராதிக்க பார்க்குறியான்னு பாரு. ஒரு மெய்யான ஆராதனையில் என்னெல்லாம் இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உண்மையான ஆராதனை, மெய்யாகவே நீங்கள் ஆராதிக்கிறீங்களான்னு சொல்லி பாருங்கள். ஆராதனையுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா? சிருஷ்டிகருக்கு மட்டுமே அந்த ஆராதனை இருக்கணும். மனுஷனுடைய ஆராதனை இல்லை, படைத்த கடவுளுக்கு மட்டுமே அந்த ஆராதனை இருக்கணும். அடுத்தது கடவுளுடைய மக்கள் யார் என்பதை அடையாளம் காட்டணும். அதுதான் ஆராதனை. நான் கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனவே நான் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறேன் என்பதை ஆராதனையுடைய முக்கியத்துவமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஆராதனையுடைய நோக்கமே என்ன தெரியுமா? நான் பக்தி விருத்தி அடைய வேண்டும், ஆவிக்குரிய ரீதியிலே நான் வளர்ச்சி அடைய வேண்டும். அது மட்டும் இல்லை, ஆராதனை நேரங்களிலே நான் பரிசுத்தி பார்க்க வரேன். ஆராதனைக்கு போயிட்டு வந்த உடனே எனக்கு நடக்கிற விஷயங்கள், சில காரியங்கள் இருக்கும். என்ன தெரியுமா? உன் இருதயத்தை அந்த ஆராதனை தொட்டுச்சான்னு சொல்லிப்பாரு. உன்னுடைய ஆத்மாவை ஆராதனை தொட்டுச்சான்னு சொல்லிப்பாரு. நீங்கள் என்னைக்கெல்லாம் ஆராதனைக்கு போகிறீங்களோ, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போன உடனே உன் இருதயத்தை, உன்னுடைய ஆத்மாவை, உன்னுடைய மனச்சாட்சியை அந்த ஆராதனை தொட்டதா? தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள பேசினதா, உருவ குத்தனதான்னு சொல்லி பாருங்க. அதுதான் மெய்யான ஆராதனை. அப்போதான் நீ மெய்யா தேவனை ஆராதிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது மட்டும் இல்லை, 2வது இயேசு கிறிஸ்துவிடத்தில் நெருங்கி சேர உன்னை ஊன்றி தள்ளுகிறதா அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த ஆராதனை கிறிஸ்துவிடத்திலே ஊன்றி தள்ளினதான்னு சொல்லி பாருங்க. 3வது ஆவிக்குரிய ஞானத்திலே நீங்கள் வளர்ச்சி அடைகிறீர்களான்னு சொல்லி பாருங்க. ஆவிக்குரிய ஞானம். 4வது பரிசுத்தத்திலே வளர்கிறீர்களான்னு சொல்லி பாருங்கள். இதுதான் மெய்யான ஆராதனையுடைய விளைவுகள். இதெல்லாம் இல்லாமல் சும்மா வெறுமனே போயிட்டு வெறுமனே வர்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இன்றும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து பரலோகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் ஆராதித்து கொண்டிருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? தேவனை ஆராதிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நாளினுடைய கருத்தரங்களை, வேதத்தினுடைய மேன்மை என்ன என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? தீர்மானம் எடுங்க. வேதம் கர்த்தருடைய வார்த்தை. இது இல்லாமல் ஒரு கிறிஸ்தவன் வாழவே முடியாது. வேதத்தை ஒழுங்காக நீங்கள் வாசிக்கிறீங்களா? அதை புரிந்து கொண்டீங்களா? அதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் மெய்யான மனம் திரும்புதல் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பாவத்துக்காக அழுங்க, துக்கப்படுங்க. புரியுதா? அதற்கு பாவத்துக்கு பரிகாரி ஒரே ஒரு வழி தான். அந்த வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை தவிர வேற ஒரு வழியே இல்லை. நீங்கள் கிறிஸ்து வண்டியில் வாருங்கள்.
கிறிஸ்துவை விசுவாசியுங்க. புரியுதா? உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யுங்க. அது மட்டும் இல்லை, உண்மையான மனம் திரும்புதலும் ரட்சிப்பு நீங்கள் பெற்ற நபர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கும். அது மட்டும் இல்லை, வேத வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிவீங்க. அது மட்டும் இல்லை, மெய்யான ஆராதனை உங்களுக்குள்ள இருக்கும். ஒரு நாளும் பரிசுத்த ஓய்வுனால அசட்டை செய்ய மாட்டீங்க. ஒரு நாளும் பரிசுத்த ஓய்வுனால அசட்டை செய்வீங்க. பைபிள் இல்லாமல் ஆலயத்துக்கு என்ன செய்ய மாட்டீங்க? போக மாட்டீங்க. அடுத்தது லேட்டாலாம் வரவே மாட்டீங்க. வரவே மாட்டீங்க ஆலயத்துக்கு. உண்மையான மனம் திரும்புதல், அந்த ஆத்தும பாரம், வேதத்தின் மீது கரிசனை உங்களுக்கு இருக்குமானால் வேதத்தை டெய்லி நீங்கள் வாசிப்பீங்க. அப்போ தாங்க இன்றைக்கி போதகர் யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுட்டு போயிடுவீங்களா? புரியுதா? ஒருத்தர் கள்ள போதங்க வந்து இங்கே கள்ள உபதேசத்தை பேசிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், ஆமான்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வேதம் தெரியலன்னு அர்த்தம். இன்றைக்கி தெளிவாக இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு எங்கே இருப்பாங்க? சபைக்குள்ளேயே இருப்பாங்க. வேதம் தெளிவாக நீங்கள் என்ன செய்யணும்? அறிந்திருக்க வேண்டும். மனம் திரும்புங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. புரியுதா? இன்றைக்கி மீண்டும் ஒரு வாய்ப்பு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். போலியான மனம் திரும்புதலோடு நீங்கள் பரலோகம் போயெல்லாம் நினச்சிருக்காதீங்க. ஒரு நாளும் நினைக்க முடியாது. இந்த மூத்த குமாரன், கெட்ட குமாரன் கதையில் மூத்த குமாரன் இருந்தான் இல்லையா? அவன் மனம் திரும்பினானா? எங்கே இருந்தான்? அப்பா கூடயே இருந்தான். அப்பா சாப்பிட்ற இடத்துலையே அவனும் சாப்பிட்டான். அப்பா செய்கிற வேலையை அவனும் செஞ்சான். ஆனால் ஒரு நாளும் அவன் மனம் திரும்பலை. மனம் திரும்பினது யாரு தான்? இந்த மனுஷன்தான். புரியுதா? இன்றைக்கு கூடவே கிறிஸ்தவன் சொல்லிக்கொண்டு சபைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் அந்த இளையகுமாரனை போல நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய பாவத்துக்காக துக்கப்பட்டு நீங்கள் என்ன செய்யணும்? அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வாங்க, ரட்சிப்பை நீங்கள் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.